இதுதாங்க லேடிஸ் கீப் ஆன் சேஞ்சிங் ஜென்ஸ் ஆல்வேஸ் சேம். தனியா ஒண்ணு இருக்கு பாரு. இன்னைக்கு தான் டர்னிங் 31. வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பிள் சேனல். சோ அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஒயிட் கலர்ல ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஒயிட் அண்ட் டெனிம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து கிருத்தியோட பர்த்டே, 32வது பர்த்டே. 31. I am 31. இன்னைக்கு தான் டர்னிங் 31. சோ சொல்றது நம்பாதீங்க, I'm only 31. பெரிய வித்தியாசம் இல்ல, பட் ஸ்டில். சோ ஒரு வழியா போயிட்டு இந்த கிருத்திக்கு Dress வாங்கியாச்சு. கிருத்திக்கும் அதே மாதிரி கிடைச்சிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் வாங்குனமே பேண்டலூன்ஸ் வாங்குனோம் அவனுக்கு. எனக்கு வந்து வெறும் ஒயிட் டி-ஷர்ட் மட்டும் தாங்க. என்னோட ஜீன்ஸ் பழைய ஜீன்ஸ் தாங்க. எனக்கு புது ஜீன்ஸ் வாங்கி தரலங்க. கிருத்தி கிட்ட கேட்டேன் உனக்கு என்னமா பர்த்டே கிஃப்ட் வேணும்னு கேட்டா பாத்திரம் அவளை விட்டா. And he did it. எஸ், அது சட்டி அண்டா குண்டாலாம் கழுவி கொடுத்தேன். Thank you. சோ இப்போ வந்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது வெளியே போகணும்னா சரி எங்கெல்லாம் போகணும்னு கேட்கும்போது ஒரு ஃபியூ பிளேசஸ் சொல்லியிருக்கா. சோ வாங்க நம்ம மணி இப்பவே 5 மணி ஆயிடுச்சு. நான் காலையில எழுந்து குட்டிக்கு சாப்பாடு கொடுத்து அவன் தூங்கி இப்ப எந்திரிச்சு திரும்ப மத்தியானம் லஞ்ச் கொடுத்து இப்ப கிளம்ப போறோம். நம்ம பீச்சுக்கு போயிட்டு சுண்டல் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் நைட் வந்துட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சு ரிட்டர்ன் விளையாட்டு. சும்மா நாங்க 3 பேர் மட்டும் தான். ஸோ எப்பவுமே கிறிஸ்டி வந்துட்டு நான் மட்டும் இருந்தாலே அவளுக்கு வந்துட்டு லைஃப் கம்ப்ளீட் ஆன மாதிரின்னு சொல்லுவா. இப்ப வந்து அவன் மட்டும் இருந்தாலே போதும், நீங்க எல்லாரும் பரவாயில்ல. இதுதாங்க லேடிஸ் கீப் ஆன் சேஞ்சிங் ஜென்ஸ் ஆல்வேஸ் சேம். ஒரே மாதிரி இருப்போம் நம்ம. கியூட்டா இருக்குடி தங்க. சார் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி போலாம். அப்படியா அம்மு லேட் ஆச்சா? சரி போலாம். அப்படியா? சரி போலாம். சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏன்னா ஆல்ரெடி இருட்டாக போகுது. நான் ஃபாஸ்டிங் வேற திறக்கணும். ஸோ அதனால சீக்கிரம் அப்படியே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கிருத்திக்கு இங்கே நைட் இங்கே சாப்பிட போனோம்னா அப்படியே சாப்பிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஸோ இதான் இன்னைக்கு பர்த்டே. தூக்கி போட்டான் தெரியல, பார்க்கலாம். ஓகே பாய். ஸோ நம்ம கார்ல வந்தாச்சு, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். சார் கியூட்டா இருக்காப்ல, என்ன மாதிரியே இருக்கான். அப்படியே என்ன மாதிரி இருக்கான், எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஓத்திங்க அப்பா பாரு என்ன மாதிரி இருக்கான். நம்ம நான் என்ன மாதிரி தான் இருக்காம டாடி மாதிரி தான் இருக்கான். பசங்க எப்போ அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. சரி வாங்க நம்ம போலாம், இருட்டா போகுது, சீக்கிரமா கிளம்பலாம். ஓகே ரெடி. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த கடைக்கு போகலாம் நாங்கள் பேசி வச்சுட்டே இருந்தோம். ஸோ இன்னைக்கு பர்த்டே அதுவுமா சரி அவளை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இந்த பேபி கேரியர் லவ் லேப்ல இருந்து வாங்கினது. லைட் வெயிட், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. திஸ் பார்ட் இஸ் டிட்டாச்சபிள். பேடட் waist belt for comfort. இந்த waist beltல பாக்கெட் கூட இருக்கு to carry essentials like mobile phonesலாம். Actually wear பண்ண அவ்வளோ ஈஸியா இருக்கு. It takes just a few seconds. And it comes with adjustable belts and padded shoulder straps. Babies comfortable உட்கார்ந்துக்க hip seat along with breathable mesh in the front. நான் சொன்ன மாதிரி இது 4 different faceல யூஸ் பண்ணிக்கலாம். Inward and outward facingல. So கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா இது இல்லாம வெறும் சைடுல மட்டும் உட்கார வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். And it's actually very useful. I'll give you the link in the description. Wow, சமையல. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த கடைக்கு போகலாம் நாங்கள் பேசி வச்சுட்டே இருந்தோம். ஸோ இன்னைக்கு பர்த்டே அதுவுமா சரி அவளை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நாங்கள். அகரகர் போட்டு இளநீல போட்டு பண்ணிருக்காங்க. அப்படியா? நான் டேஸ்ட் இந்த பாரு கம்முன்னு சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்கணும். நானே பண்ணியிருப்பேன், நீயே பண்ணியிருப்பேன், இதெல்லாம் வேண்டாம். இல்லை இல்லை மம்மி என்ன சாப்பிட்ற எனக்கு தராம இது வேணாம் சின்ன கொடுக்க. மம்மி என்ன சாப்பிட்ற எனக்கு தராம பார்த்தீங்க இல்லையா? எனக்கு வேணாம், ஜில்லுன்னு இருக்குது, எனக்கு வேண்டாம். கியூட்டி கொட்டை விடுறத பார்த்தீங்களா இல்லையா? Coco jelly. Okay தான் பண்ணு. ஓகே தான். Not worth the hype. நான் வந்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சரி போலாம். போலாம். வீட்டுல செய்யற கடப்பாசி செய்வாங்க இவங்க வீட்டுல. இந்த அகரகர் போட்டு அதுல எதை தேங்காய் தண்ணி இல்ல இளநீ ஊற்றி செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவ தூக்கிட்டு ரொம்ப நேரம் பீச்ல நடக்க முடியாது, அதனால பேபிக்கு அவளையே முதல்ல நடக்க மாட்டா பீச்ல. யாராவது தூக்கிட்டு அப்படிதான் இருக்கும். சரி வாங்க நம்ம போலாம், இருட்டாக போகுது. சரி நம்ம போமா. டேய் புட்டா போமா, அரை தூக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க போய் கீரை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். ஓகே போலாமா? ஹைஃபை ஏ ஹைஃபை கொடுத்துட்டான். போலாங்க. ஹைஃபை I love you ஜி. சரி ஓகேங்க போலாங்க. போலாமா? சாரோட ஷூ வேறு எடுத்து வர மாட்டோம்.
இங்க பாருங்க மழை நடக்கிறத பாருங்க. வீட்டுல போய் செட்டில் ஆகும் வாங்க. என்னடா அம்மா அப்பான்ற மாதிரி பொறுமையாக எடுத்து வைக்கிறது பாருங்க பாரு. ஒரு போட்டி வைக்கட்டுமா? எவ்வளோ சுடுறன்னு பார்க்கலாம். ஓகே. வாயில வடை சுடுறது நல்லா தெரியும். பலூன் எவ்வளோ சுடுறன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பலூன் வெடிக்கிற சத்தமே கேட்கலையா? நிறைய பலூன் இருக்கு, அதனால எங்கேயாவது பட்டு வெடிச்சிருது ஈஸியா. பாரா பாரா, ஏய் சூப்பர். அம்மா பத்தியா 4 பலூனு. பாரா, அதானே பார்த்தேன். சரி நான் சொல்றேன், வெயிட் பண்ண, நான் சொல்ல பலூன் சொல்லு. இந்த 2வது ரோல நடுவுல இருக்கு பாரு, அதை சுடு. தனியா ஒண்ணு இருக்கு பாரு. என்னங்கடா இது? ஏதோ ஃப்ளூக்ல காத்துல எதனா பட்டுக்கும் தெரியாம. போறா. என்னடா இது? ஒண்ணு தாண்டி மிஸ் ஆச்சு. பாட்டு ஓடுது அந்த பக்கம் போ, காப்பிரைட் கிளைம் வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் ரிங்கா பாப்பா, ஏதாவது கிஃப்ட் கேட்டு என்ன வேணும் கேளு, போட்டுடலாம். உன்னால முடியும் பாப்ஸா, போடு, உன்னால முடியும். ஒண்ணு வந்துச்சு. இப்போ அதான் உனக்கு பர்த்டே கிஃப்ட். பெரிய அவர் எடுக்கிறாரு, அதுக்குள்ள அவசரப்படுற. அவ்வளவுதான். 2 பாரா, 2 ஜெயிச்சிருக்காங்க. வாங்கிக்கோ கோப்பை, பரிசு கோப்பையை வாங்கிக்கோ. பாரா, வெற்றி வெற்றி வெற்றி. பாப்பு, இதுதான் என்னோட ஃபேவரட். ஜி எனக்கு வாங்க ஜி. டர்க்கிஷ் நட் காஃபி கொடுங்க, இவனை பிடிங்க. பாருங்க பாரு, உன் சொன்னா டேய் புதுசாக சாப்பிட்டானா இல்லையா? உட்காந்து எப்படி அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்காது. மிச்சம் எனக்கு வைடி பண்ணுறது. அதாவது வேற வாங்கிக்கோ. வேற வாங்கிக்கணுமா? ஸ்ட்ராபெரி காலி பண்ணிட்டு அடுத்து பஜ்ஜியும் காலி பண்ணிட்டுருவேன். நெக்ஸ்ட் மிளகா பஜ்ஜி. பர்த்டே எனக்கு மேம். ஓகேங்க, பர்த்டே அதுவுமா? சரி விடுங்க, அவள் நாள் இன்னைக்கு என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும். போதுமா? நெக்ஸ்ட்டு பஜ்ஜி சாப்பிட்டு பீஸா சாப்பிட போகிறோம். பீஸாவா? சூப்பர்ரா. பஜ்ஜி சாப்பிட்டு பீஸா. வந்து பீச்சுக்கு வந்தாலே டிஃபால்ட்டாக நம்ம வந்துட்டு பஜ்ஜி தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொரி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பொரியை கொடுத்தா பாட்டுக்கு அதை நோண்டிட்டு நம்ம ஜாலியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எப்படி ஒன்றா தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாரு எங்கள் ஆள். என்னடி மம்மி இவர் ட்ரிக்ஸை கொண்டு வந்து ஃபாலோ பண்ணுறியா? மிளகா பஜ்ஜா? ஆமாம், கிருத்தியோட ஃபேவரட் மிளகா பஜ்ஜி. பபிள்ஸ் வாங்கிட்டோம். ஐயாவோட ஷூவை மறந்துட்டோம். வெறும் கலை நடந்துட்டு இருக்காரு. தம்பி பேசலாம். கொங்கு நாடு சிக்கன் பீஸா ட்ரை பண்ணலான்னு ஒரு டைம் வந்தேன். அப்போ இல்லை, இருக்கா பார்ப்போம். நீ மம்மி தான் சூஸ் பண்ண போறேன்டா, உனக்கு கிடையாதுடா.
சரி விட்டு மெதுவா சார் சார் கொங்குநாடு சிக்கன் பீட்சா எங்க ஊர் ஸ்டைல். வாயை பழக்கிறத வீட்டில் சாப்பாடு கொடுத்தா வாங்க மாட்டேன், கடைக்கு வந்து பீஸா கொடுத்தா வாயை ஆயிரம் பழக்கிறேன். அப்படியே ஒரு மைலோ ஷேக் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். லைஃப் பிகைன்ஸ் ஆஃப்டர் காஃபி. மைலோ மில்க் ஷேக் பார்த்தீங்களா இல்லையா, பர்த்டே காலம், அதனால அவளுக்கு மட்டும் மைலோ, எங்களுக்கு வந்துட்டு பிஸ்லரி வாட்டர் பாட்டில் தண்ணி. நீங்க என்ன ஸ்பான்சர் பண்ணீங்க? ஆமாம், பர்த்டே அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ஸ்பான்சரு, மற்ற எல்லா நாள் நீ தானே ஸ்பான்சரு. ஓ ஓகே, நல்லா தாங்க இருந்துச்சுங்க. இங்கே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இங்கே கலர் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி பட் ஊன்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு பெருசாக இல்லை, நல்லா இருந்துச்சு. குட் ஃபுட், அவ்வளோதான். தாதா என் பையன் வர கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்து என்னப்பா? இந்த பிலால போய் ஒரு டீ குடிச்சிட்டு எதே பிலாலே இது வேறையா? அவன் உள்ள பாத்தீங்களா என் பையன் பாருங்க, செம்ம கேடியா வரான். எல்லாரும் ஒரு பொண்ணுங்களை பார்த்தா போதும் உடனே அப்படியே கூப்பிட்டு கரெக்ட் பண்றது பயங்கரமா. அப்படியே அவங்க அப்பா மாதிரிங்க அவன். சரி போலாமா? தூங்கிட்டு இருந்தான் நல்லா. உங்க மம்மி கடைக்கு போகணுன்னு எந்திரிச்சிட்டான். என்ன பண்றீங்க? திருப்பி ட்ரை பண்ணுது. இங்க வா அம்மோ. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு மேடம் நல்லா நான் வச்சு நல்லா செஞ்சுட்டாங்க. 5 மணிலேருந்து 10 மணி 11 மணி பாத்திரம் வாங்கல. நான் காலையில் அண்டா குண்டா வீட்டில் இருந்த பழைய பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்தமாக எனக்கு கழுவு வச்சுட்டு ஒரு நாள். ஸோ இன்னைக்கு வந்து சிறப்பாக போச்சு கிருத்தியோட பர்த்டே வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த கொக்கோ ஜெல்லி போனோம். அது சுமாராக தாங்க இருந்துச்சு, பெருசாலாம் இல்லை. எனக்குமே பெருசாக பிடிக்கல. பீச்சுக்கு போனோம். பீச்சில் போயிட்டு கொஞ்சம் ஃபன்னாக கேம்ஸ்லாம் ஆடிட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறம் டம்மி டெயில்ஸில் போயிட்டு வந்துட்டு கொங்குநாடு பீஸா, கொங்குநாடு சிக்கன் பீஸா, அப்புறம் ஏதோ ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணால். என்ன இருந்தாலும் நம்ம அந்த இட்டாலியன் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டாலுமே ஆமாங்க, அந்த கடைசியில் ஒரு தோசை இட்லி சாப்பிட்டாதான் அந்த ஃபினிஷிங் வயிறு வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது. அதாவது தோசை கடைசியில் நம்ம ஊர் ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்டா மட்டும்தான் அந்த ஃபுட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இல்லைன்னு வச்சுக்கலாம், ஏதோ என்னதான் வயிறு ஃபுல்லானாலும் சம்திங் ஏதோ மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதான். குட்டி வந்து கார்லி கொஞ்ச நேரம் தூங்கினா, இங்கே வந்து தூங்கிடுவான்னு பார்த்தா அந்த ஆக்டிவாக ஆடிட்டு இருக்காப்ல. நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு கடைக்கு போயிட்டு இருந்தாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, குட்டி ஷாப்பிங் ஒன்று, ரேர் லவ் ஃபேஷன் சொல்லிட்டு நம்ம இங்கே துறைப்பாக்கம் சென்னை ஒன் கிட்ட அந்த கடை இருக்குங்க. ஸோ ரீசெண்டாக வந்து கிருத்தி வந்து அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொரியன் ஸ்டைலு இந்த மாதிரி ஸ்டைல் கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு குட்டியை எப்படியாவது படுக்க போட்டு தூங்க வைக்கணும். கிருத்திக்கு ஒரு வழியாக 32 வயசு ஆயிடுச்சுங்க. ஸோ வந்துட்டு ஸோ ஷீ இஸ் கம்மிங் நவ் அண்டர் ஆன்டிஸ் கேட்டகரி. அஃப்கோர்ஸ் guys, I'm 31 and he is 34. 33. என் பர்த்டேன்னு வரவே இல்லை, வந்தா தான் 34. ரெண்டு மாசத்துல he'll be 34. 34. சரிங்க, ஏதோ ஒண்ணுங்க. நம்ம எதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு. சரி அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட் சீக்கிரம் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸை வந்து நாங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சர்ப்ரைஸை நாங்கள் சீக்கிரமாக வந்து நாங்கள் உடைக்கிறோம். ஓகே, அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கே. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக சந்திக்கிறோம். until then take care from Kriti and Nifty. Bye, take care. Bye.